சிக்னல்ல ஒரு நிமிஷம் காத்திருக்க பொறுமை இல்லை. 10 நிமிஷத்துல பொருள் டெலிவரி ஆயிடும்னு சொல்லியிருந்தாங்கன்னா 11வது நிமிஷத்துலயே கோபம் வருது. ஹோட்டல்ல தோசை ஆர்டர் பண்ண சுட்டு எடுத்துட்டு வர வரைக்கும் காத்திருக்கிறது ஒரு யுகம் மாதிரி தோணுது. பொறுமையா நிதானமா வாழ்ந்த நமது முன்னோர்களின் வாழ்க்கையை மறந்து போயிடுச்சு. இதுல ஜெபத்தை பத்தி கேட்கவா வேணும்? காலையில ப்ரேயர் பண்ணிட்டு சாயங்காலம் என்ன ஆண்டவர் பதில் தரல அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறோம். உடனே பதில் தர அவரால் முடியும். ஆனாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை நிர்ணயிக்கிறது அவருடைய ஆளுகையில கட்டுப்பாட்டுல இருக்கு. ஜெபத்துக்கு உடனே பதில் வந்தா நன்றி சொல்லணும். தாமதமானா சோர்ந்து போயிடாம விசுவாசத்தை விட்டுடாம தொடர்ந்து ஜெபிக்கணும்னு கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு. தாவீது சொல்றாரு, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கும்படி நமக்காக பரிந்து பேச, வழக்காட, யுத்தம் பண்ண அவருடைய நேரம் வர்றதுக்காக காத்திருக்கிறோமா, இல்ல அவசரப்பட்டு குறை பேசிட்டு இருக்கோமா?